சட்டப்பேரவையில் உறுதியளித்தபடி அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வரும் விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த உள்ளதாக அரசு மருத்துவர்களுக்கான கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னை சேப்பக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன், அரசு மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விடியா ஸ்டாலின் அரசு காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இன்று எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இது நிறைவேற்றப்படாமல் போகின்றிருப்பதனால் மருத்துவர்களுடைய ஏமாற்றத்தை தவிர்க்கும் விதமாக உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கடந்த 2019 கொடுத்த அசூரன்ஸை நிறைவேற்றும் விதமாக முன்னாள் முதல்வர் கலைஞர்களுடைய ஆணை GO 354 நிறைவேற்றும் விதமாக எங்களுக்கு உடனடியாக அழைத்து பேசி இந்த உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எதுவும் முடிவு ஏற்படாத பட்சத்தில் வருகின்ற அடுத்த வாரம், அதாவது 27 ஏப்ரல் மாதம் எங்களுடைய அரசு டாக்டர் சங்கத்தின் கூட்டமைப்பான போக்டானுடைய மாநில அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்ட இருக்கின்றோம். அதில் அடுத்த கட்டமான தொடர் போராட்டங்களை நாங்கள் எடுப்போம் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தங்களுக்கு எதிராக மீன்வளத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக கூறி இறால் வளர்ப்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இறால் விவசாயிகளிடம் பணம் பெறும் நோக்கில் சிலர் செயல்படுவதாகவும், இறால் பண்ணை விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு ஆதரவாக மீன்வளத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அதிகாரிகளின் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகளால் ஆத்திரமடைந்த இறால் வளர்ப்பு விவசாயிகள் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர்.